தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India, Market of India. இது அம்பானி பரம்பரை 5வது தலைமுறை ஆனந்தம் வளர்பிறதா அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னே சொல்லலாம். என்னப்பா அப்படி என்னப்பா நடந்துச்சு சொல்றேன், என்ன நடந்துச்சு ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோ சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் நேயர்களே, இது தினமலர் கிரிக்கெட் திருவிழா presented by SPR City. நினைச்சபடி ப்ரெடிக்ஷன் நடந்ததடி, என்னப்பா அப்படி என்னப்பா நடந்து கிட்ட சொன்ன எல்லாமே நடந்துச்சுன்னே சொல்லலாம். சந்தோஷமா இருக்கு. அப்படியா அப்படி என்ன சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோ என்ன ப்ரெடிக்ட் பண்ணன்றத ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். அப்படி இல்லைன்னா கூட நீங்க போய் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துட்டு வாங்க. ப்ரீ மேட்ச் வீடியோ போட்டுப்போம் மும்பை இந்தியன்ஸ் LSG. ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி போச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ டாஸ் வின் பண்ண ரிஷப் பண்ண வந்து பாத்தீங்கன்னா நான் போலிங் செலக்ட் பண்றேன்ட்டாரு. என்னப்பா இந்த வேகாத வெயில போலிங் செலக்ட் பண்றேன். ஆமா நான் பிச்சை நல்லா ரீட் பண்ணிட்டு போலிங் செலக்ட் பண்ணி பயமையா போட போறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலிங் செலக்ட் பண்ணாரு. ஸோ பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ்லாம் அவங்க டீம்ல இருக்கும்போது அந்த நம்பிக்கையில இறங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கல்டன் அண்ட் கோ வந்து பாத்தீங்கன்னா CSK கம்பேக் கொடுத்ததுல இருந்து கன்சிக்யூட்டிவ் 50 அடிச்சாருன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மேட்ச் எப்படி ஆட போறான்னு பார்த்தா இடியா போய் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இடியாப்பம் வாக்கி திருப்பி கிளம்பிட்டார் ரோஹித் சர்மானே சொல்லலாம். 5 பால் ஃபேஸ் பண்ணி 12 அடிச்சிருந்தாரு. மயங்க் யாதவ் பால் அவுட். தேவையில்லாத ஷாட் தான், கொஞ்சம் பொறுமையா அடிச்சலாம். இருந்தாலும் அவர் ஸ்டைல ஆடிட்டு அப்படியே போயிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸும் ரிக்கல்டன் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணான்னு சொல்லலாம். குறிப்பா சொன்னா ரிக்கல்டன் நல்லாவே அடிச்சார். சப்போர்ட் பண்ண விதமா வந்து பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து ஒரு 21 பாலுக்கு 29 அடிச்சார். அந்த பக்கம் மனுஷன் அதுக்குள்ள நீ பொறுமையா அடிச்சுக்கிட்டு நான் 50 அடிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து 58 கிராஸ் பண்ணி போயிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ 58 இருக்கும்போது அவருமே அவுட். ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா அதை தொடர்ந்து வந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த திலக் வர்மா ஆகட்டும், அவர் மட்டும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஹர்திக் பாண்டியா அவரும் பண்ணல. அப்ப நடுவுல சூரியகுமார் அவர் பண்ணாரு பாருங்க. மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா 360 காட்டி ரொம்ப நாள் ஆகுது, இன்னைக்கு வான்கதையில காட்டுறேன் பாருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து வான்கதையில் வான வேடிக்கை அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு சூரியகுமார் யாதவ்னே சொல்லலாம். அவருமே வந்து பாத்தீங்கன்னா 50 கிராஸ் பண்ணி வந்து லீடிங் ரன் ஸ்கோரரா இந்த சீசன்ல வந்து ஆயிட்டாரு. நிக்கோலஸ் பூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நவுத்திட்டு வருவாரா அப்படின்னு பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் விக்கெட்டும் ஒரு 18 ஓவர்ல எடுக்கிறாங்க. என்னப்பா ஒரு 190 வருமானம் இருக்கும்போது நம்தீரும் வந்து பாத்தீங்கன்னா போஷும் வந்து இந்த மேட்ச்ல இறங்கினாங்க. ஸோ வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பாலுக்கே வந்து 20+ அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஸோ 216 டார்கெட் வந்து LSG அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மிக அவசியம் ஃபார் LSGனே சொல்லலாம். ஸோ அதை வந்து கண்டிப்பா பில் பண்ணுவாங்களா அப்படி மக்ரமோ மாஷோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, எங்க ஏரியாவில் வந்து எங்க இடத்துல வீடு கட்டிடுவாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி வந்து பூம்ரா வந்து மக்ரம் விக்கெட்டை எடுத்து விட்டு அப்படியே 9 ரனுக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிச்சல் மாஷோ நிக்கலஸ் பூரம் கொஞ்சமா வந்து ரன் பில் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து தரமட்டமா ஆக்கிட்டாங்க வில் ஜாக்சன் நம்ம போல்டுன்னே சொல்லலாம். நிக்கலஸ் பூரம் விக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஆரஞ்சு கேப் போட்டு அப்படியே சூரியகுமார் யாதவ் அழகா கேட்ச் பிடிச்சாரு. பாத்தீங்களா கேப் இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு மேட்சை நாங்க வாங்க போறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. அந்த பக்கம் வந்து மிச்சல் மாஷோ வந்து ஒரு 34 ரன்ல காலி பண்ணாங்க, பூரம் 27 ரன் காலி. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் யாராச்சும் அடிக்கலையா அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு ஹோப் கொடுத்து கொண்டு வந்தாரு. அந்த ஹோப் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைச்ச அளவுக்கு வரலன்னே சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பதோனியோட பெஸ்ட் தான் கொடுத்தாருன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாருமே பெருசா சொல்லிக்கல. டேவிட் மில்லர் மட்டும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாருங்கிட்ட ஓரளவுக்கு பரவாயில்லாம கொடுத்தாரு அப்படின்னு போயிட்டு இருக்கு. அப்படியே சரசர சீட்டு கட்டு மாதிரி வந்து விக்கெட்டுகள் சரிந்து போயிடுச்சு. ரிஷப் பண்ட் சுத்தமா ஆடவே இல்லை முக்கியமான மேட்ச்ல. 20 ஓவர் வரைக்கும் அவன் தாக்கு பிடிச்சானா என்ன ஆடி என்ன பிரயோஜனம். 161 ரனுக்கு ஆல் அவுட் கடைசி பால்ல. ஸோ 54 ரன் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அபார வெற்றி பெற்றாங்க மும்பை இந்தியன்ஸ். நீ என்ன ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னா டெஃபினட்டா மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிக்கும் சொன்ன நடந்துச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. ரிஷப் பண்ட் பர்ஃபார்மன்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு. அது பெரிய மைனஸ். அது வந்து கண்டிப்பா இந்த மேட்ச்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த வாட்டி ரிஷப் பண்ட் பர்ஃபார்மன்ஸே பண்ணல வந்து பாத்தீங்கன்னா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனிங் காம்போ சரியா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா LSGயால தாக்கு பிடிக்கவே முடியாதுன்னு சொன்னா அதே மாதிரி ஓப்பனிங் காம்போ சரியா இல்லை. ஸோ LSGயால தாக்கு பிடிக்க முடியல. ஸோ ஓவராலா பிளஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எல்லாமே பிளஸ்ஸா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த மேட்ச் எல்லாமே பிளஸ்ஸாவே இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ எங்க ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டா இருந்ததுன்னு சொல்லிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியார். நன்றி, வணக்கம். தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India, Market of India.